ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். நம்ம ஒரு சமையல் தேனி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி சாம்பாருங்க. சூப்பராக இருக்கும். சூடாக இட்லி போட்டு சாம்பார், இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே தெரியாதுங்க. அந்தளவு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிக்கங்க. தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கங்க. கொஞ்சம் சீரகம், அதோட மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கங்க. அவ்வளோதான். நம்ம கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளைப்பூடு ஆட் பண்ணிக்கிறோம். சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதனால் அளவாகவே ஆட் பண்ணிக்கோங்க. கைப்பிடி கொத்தமல்லி தழை, உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாங்க. அவ்வளோதான். ஒரு 3 விசில் 4 விசில் வரட்டுங்க. விசில் வந்துருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு. இப்போ நம்ம இதை நல்லா மசிச்சிடணுங்க. தண்ணியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு அந்த பருப்பு மெத்தை வச்சு கடைஞ்சி விட்ருங்க. அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்க. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்றேன். பாருங்கள் எப்படின்னு வலுவலுன்னு மிக்ஸி ஜார்லேயே போட்டு நான் அரைச்சிட்டேங்க. பாருங்கள். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சூடானதுக்கப்புறம் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் போட்டு தாளிச்சிருங்க. கருவேப்பிலை, பட்டை, வெத்தல், மல்லித்தழை எடுத்து வச்சுருக்கேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சாம்பாரில் சேர்த்துடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சாம்பார் ரெடி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.